குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்று கணையாழி அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாங்க. கணையாழி யாருடையது? நன்றாக யோசிங்க. கணையாழிங்கிறது இந்த காலகட்டத்தில் மோதிரம்ன்ற வார்த்தையில் நம்ம எடுத்து பேசுகிறோங்க. ஆனால் உண்மையாக அதனுடைய அர்த்தம் ஏன் கணையாழின்ற பேரை வச்சாங்கன்றதுக்கு அந்த பேரில் எதை அது கணைத்து கொண்டிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிதர்சனத்தையும் சரி, நித்தியவான்களின் உன்னதத்தையும் சரி, இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் அனைத்தையும் வெளிப்படுத்துவது அதுவே என்பதன் ஊர்ஜிதத்தையும் அது ஒரு உறுதிமொழியையும் எடுப்பதாக கூட சொல்லலாங்க. ஏன் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற சூட்சுமத்தையும் நாங்கள் இன்னும் கூட வெளிப்படையாக சொல்ல ஆசைப்படுறோங்க. ஒரு மணிமுடி சூடிய ஒரு மன்னனுக்கு மகத்துவம் எதுவென்பதை தெரியப்படுத்தும் பொழுதெல்லாம் அவன் இந்த உலகத்தையே தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தானாங்க. இந்த ஆட்சியின் கீழ் நடக்கும் அனைத்தும் தன்னால் நடப்பது என்று அவன் என்றும் எண்ணாது, இவை அனைத்தையும் யாரோ ஒருவர் என்னுள்ளிருந்து இயக்குகிறார் என்று அவன் ஒவ்வொரு தருணத்திலும் சொல்லி பார்த்தானாங்க. அப்படி சொன்ன தருணத்தில் எல்லாம் அவனே அந்த ஆட்சியை நடத்துபவரின் கணையாழி என்ற வார்த்தைக்குள் முழுமையாக அவனே தன்னை இயக்கப்படுத்தி கொண்டானாங்க. இன்றைய நாளில் நானும் உங்களிலிருந்து எப்படியெல்லாம் வெளிப்பட ஆசைப்படுகின்றேனோ அதில் உங்களுக்குள் நான் ஒவ்வொரு தருணத்திலும் கணையாழியாய் இருந்து செயல்பட ஆசைப்படுகின்றேன். கணித்தது நான் என்றாலும் கணையாழியாய் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுள் உங்களையே நான் முழுமையாய் கணிக்கின்றேன். நீங்கள் அதை உணர்ந்தால் போதும் அதில் நீங்களே அக்கனியின் மிகப்பெரிய தத்துவமாகவும் அதை ருசிப்பவராகவும் இருக்கலாம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.